இங்க இருக்கிற 14,400 பேர்ல எனக்கு தேவை அந்த ஒரு கூலி, அந்த ஒத்த கூலி. இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோம் என்கிட்டயே விளையாடி இருக்க. வினோத், இதுதான் பூஜா, அவரோட தங்கச்சி. வணக்கம் மேம். ஊர்ல அம்மா அப்பான்னு எல்லாரோடய ஒன்னா சேர்ந்து இருந்துட்டு இங்க வேலைக்கு வந்து தனியா இருக்கிறது ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இனி எனக்கு கவலையே இல்ல. எனக்கு இப்போ சென்னையிலயும் அக்கா ஃபேமிலி எல்லாம் கிடைச்சிட்டாங்க. எனக்கா தம்பி, இனிமே தனியா இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணலாம் வேணாம். எப்ப வேணாலும் நீங்க வரலாம். இதுவும் உங்க வீடு மாதிரி தான். செல்விக்கு தம்பினா நீ இந்த வீட்டு பிள்ளைதான். சரிங்க அத்தை. அடப்பாவி, அத்துக்குள்ள அத்தையா? ரொம்ப ஸ்பீடா போறியடா. அத்தையா? ஆமா, செல்வி அக்காக்கு அத்தைனா எனக்கும் நீங்க அத்தை தானே. அது சரி. செல்வி, இந்த தம்பியை கூட்டிட்டு போய் சாப்பிட வைமா. ஐயோ இல்ல, நான் இப்பதான் வரும்போது சாப்பிட்டு வந்தேன். வா வினோத், வா. தம்பி போப்பா. தம்பி, பைய அப்படியே வச்சுட்டு போப்பா. வா வா. ஐயோ, இவனை சும்மா பேருக்கு நடிக்க சொன்னா உலக மகா நடிப்பு நடிச்சிட்டு இருக்கானே. தெரியாம எதையாவது உளறி வச்சுட்டா என்ன பண்றது? உட்காரு உட்காரு தம்பி. ஐயோ அக்கா, நான் வரும்போதே சாப்பிட்டு தான் வந்தேன். பரவாயில்ல, நீ சாப்பிடு. எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு. நீ சாப்பிட்டு தான் போகணும். ப்ளீஸ் கா. மாமா சொல்லுங்க மாமா, எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு. நீ சாப்பிட்டு தான் போகணும். செல்வி, அதான் சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்றாருல, அவர் அப்படித்தான் சொல்லுவாரு. தம்பி, என்னப்பா நீங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் அக்கா, அண்ணி, மாமா, மச்சான்னு உரிமையா கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அப்புறம் சாப்பிடறதுக்கு இப்படி கூச்சப்பட்டா என்ன அர்த்தம்? நீங்க அதை சாப்பிட வேணாம், ஸ்நாக்ஸ் ஆவது சாப்பிடுங்க. அதுவே இவ்வளவா? பரவாயில்ல, சாப்பிடு சாப்பிடு. கூச்சப்படாம சாப்பிடுப்பா. எங்க வீட்ல எல்லார்கிட்டயும் பேசுறான், என்ன மட்டும் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். வீட்லயும் நம்மள யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே, ரொம்ப தான் பண்றாங்க. ஏன் சின்ன மச்சான், உங்க சமையலை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க சூப்பராவே சமைப்பீங்களாமே. எனக்கு உங்க கையால ஒரே ஒரு வாட்டி சமைச்சு தரணும். அதை நான் சாப்பிட்டே தீரணும். ஓகேயா? ஆமா, நான் நல்லா சமைப்பேன்னு உங்களுக்கு யார் சொன்னது? அதானே. ஆமால, அது ஐயோ, அதிகமா பேசி மாட்டிக்கிட்டானே. போச்சு போச்சு. என்னப்பா அமைதியா இருக்க? சொல்லு. அது என்ன சின்ன மச்சான், நீங்க ஹோட்டல் வச்சிருக்கீங்கன்னு அக்கா சொன்னாங்க. அப்போ நிச்சயம் உங்கள ஒருத்தர் நல்லா சமைக்கிறவரா தான் இருப்பீங்க. பெரிய மச்சானை பார்த்தா வெள்ளை கலர்ல வேட்டி சட்டை, பத்தாததுக்கு அவரதுக்கு சரியா இருக்க மாட்டாரு. ஆனா உங்களை பார்த்தா பெர்ஃபெக்ட் குக் மாதிரியே இருக்கீங்க. அதை வச்சுதான் நான் சொன்னேன். ஓ அப்படியா? ஹே, பரவாயில்லையே, இவ்ளோ புத்திசாலி ஆயிட்டா. காஃபி போட்டு குடுக்கட்டுமா? இல்ல, கொஞ்சம் காஃபி ப்ளீஸ். குடிப்பா. என்னடி இவன் ஒவ்வொருத்தரையும் அக்கா, மாமா, அண்ணன், அண்ணின்னு முறை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான்.
விட்டா இன்னும் என்ன பெரியமான வேற கூப்பிடுவான் போல இருக்கே. எங்கேயோ இடிக்குதேடி. ஆமாமா, எனக்கும் கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. விட்டா இங்கே டேரா போட்டுருவான் போலயே. என்ன சொந்தமோ. வேலு, ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்னங்க? இல்ல, வெளியே சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போயிருக்கும். அதனால நீங்க கடைக்கு போயிட்டு நல்லா சிக்கன் மட்டன் எல்லாம் வாங்கிட்டு வாங்க. இன்னைக்கு சமைச்சு அவனுக்கு வயிறு முட்டை சாப்பிட வச்சுதான் அனுப்பணும். சரிங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க அது வரைக்கும் பேசிட்டு இருங்க. சரி தம்பி, எல்லாம் ரெடி ஆகுறதுக்குள்ள சூடா ஒரு கப் காஃபி போட்டு தர, குடிக்கிறியா? சரி. பரவாயில்ல, கூச்சப்படாம கேட்டு வாங்கி சாப்பிடு. சரியா? சரி. சாப்பிடு. எங்க வீட்டுல எல்லாருமே இப்படிதான். சரிங்கக்கா, பரவாயில்ல. சரி, செல்வி, இங்க வாமா. அதான் நீ வர, நீ இதோ போயிட்டு வரேன்.